ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? பொதுவாகவே எல்லாருக்கும் இங்கிலீஷில் பேசணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது, இந்த மாதிரியான தயக்கம் இல்லை டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் நாம் பேசுகிறதுல ஏதாவது தப்பு வந்துடுமோ, யாராவது தப்பு கண்டுபிடிப்பாங்களோ அப்படின்னு அந்த பயத்திலேயே பேசாமலே தயங்கிட்டு இருப்பாங்க, இங்கிலீஷ் ஓரளவு தெரிஞ்சவங்க கூட. அந்த பயத்தை மட்டும் போக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் நல்லா பேச முடியும். அப்போ அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பயத்தை போக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த பயம் யாருக்கிட்ட நாம் பேசும்போது வராதோ அவங்கள்ட்ட பேசிட்டா போகுது. அப்படியா சார், நம்ம இங்கிலீஷில் தப்பு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு யார் சார் இருப்பாங்கன்னா வேறு யார்? குழந்தைங்க தான். எஸ், உங்கள் வீட்டில் அல்லது பக்கத்தில் உங்கள் குழந்தைங்களோ இல்லது பேர பிள்ளைங்களோ இருக்கிறாங்க அப்படின்னா முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக நல்லா இங்கிலீஷில் பேச முடியும் அப்படிங்கிறத. ஆமாம், உண்மை தான். இப்போ நீங்கள் குழந்தைங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசுகிறது மூலமாக அவங்களுக்கும் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு தயக்கம் வராது, தெளிவாக பேசலாம். ஓகே, வாங்க இப்போ இங்கிலீஷில் எப்படி பசங்கள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, கட்டளை வாக்கியம் மூலமாக, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மூலமாக எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது இதுதான் நீங்கள் இன்றைக்கி கற்றுக்க போகிறீங்க. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியம். ஒன்றும் செய்ய வேண்டாம், சிம்பிளாக ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லணும். அதுக்கு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய வார்த்தை அந்த வேர்பு. போ அப்படின்னு சொல்லணுமா, கோ அப்படின்னு ஆரம்பித்தா போதும். போகாதேன்னு சொல்லணுமா, அதுக்கு முன்னாடி ஒரு டோன்ட்டு போட்டுக்கோங்க, போதும். டோன்ட் டு கோ, இவ்வளோ தான். இப்போ நீங்கள் என்னென்னலாம் செயல் செய்யணும்னு சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த வேர்பை போட்டுருங்க. செய்ய வேணான்னு சொல்கிறதெல்லாம் டோன்ட் போட்டு அந்த வேர்பை போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ சொல்லிட்டேன். ஓகே, வாங்க இப்போது அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதை செய் அப்படின்னு சொல்லணும், இது ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க. இதை செய். நம்ம சேனலில் என்ன சொல்லுவேன், நம்ம எங்கே தமிழில் முடிக்கிறோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதை செய், அது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? செய் இதை, அவ்வளோதான். டூ திஸ், இது ஒரு மாடலாக வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு மாடல், செய்யாத அப்படின்னு சொல்லணும்னா அதை செய்யாத அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துப்போம். அப்போது டோன்ட் டூ தட். அப்போ ரெண்டு மாடல் உங்களுக்கு. டூ திஸ், டோன்ட் டூ தட். இந்த மாடலில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? மனசுக்குள்ளேயே படி அப்படின்னு சொல்லணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? படி மனசுக்குள்ளேயே. படிக்கு என்ன? ரீட். மனசுக்குள்ளேயே அப்படிங்கிறத நம்ம எப்படி மாற்றி சொல்லலாம் அப்படின்னா அமைதியா அப்படின்னு மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். இங்கிலீஷுக்கு தகுந்தப்பல கொஞ்சம் மாற்றிக்கணும். அப்போ ரீட் சைலண்ட்லி. ரீட் சைலண்ட்லி. ஆமாம், இதுதான் ரீட் சைலண்ட்லி. மனசுக்குள்ள படி, ரீட் சைலண்ட்லி. மனசுக்குள்ள படி, ரீட் சைலண்ட்லி. இந்த டூ திஸ் மாடல் உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர உங்களுக்கு தான் சொல்கிறேன். டூ திஸ், டூன்றதை எடுத்துகிட்டு, அதுதான் வேர்பு, வினைச்சொல். அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்னென்னலாம் கமாண்ட், என்னென்னலாம் நீங்கள் ஆர்டர் போட விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். என்ன செய்யணும் அப்படிங்கிறத பக்கத்தில் போட்டுக்கலாம், திஸ்ஸுக்கு பதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், நேராக நில்லுன்னு சொல்லணும். நில்லு நேராக, அதே டூ திஸ் மாடல் தான். ஓகே, டூவை எடுத்துகிட்டு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. நேரா அப்படிங்கிறத ஸ்டில்லுன்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸ்டாண்ட் ஸ்டில். அடுத்தது, கதையெல்லாம் கதையாக சொல்லாத, கதையை உருவாக்காத, கதை விடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை எப்படி சொல்கிறது? விடாத கதை. அதே மாடல் தான். ஓகேவா? அப்போ செய்யாத அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? டோன்ட். இப்போ கதையாக உருவாக்குறது, கதை விடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா குக் அப் அப்படின்னு சொல்லணும். குக் ஆப். ஓகே, எதை? கதையை. இப்போ அது தட்டுக்கும் பதில் நம்ம இதை போடுறோம். அப்போது அது எப்படி மாறுது பாருங்கள் சென்டென்ஸை. டோன்ட் குக் அப் ஸ்டோரிஸ். கதையாக விடாத, டோன்ட் குக் அப் ஸ்டோரிஸ். குழந்தைங்கள்ட்ட வேறு என்னெல்லாம் பேசுவோம்? சீக்கிரமாக எந்திரி அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம்? எழுந்திரு சீக்கிரமாக. வேக் அப் ஏர்லி. சீக்கிரமாக எழுந்திரு. எழுந்திரு சீக்கிரமாக. வேக் அப் ஏர்லி. அடுத்தது, அங்கே போகாத. எப்படி சொல்லலாம்? போகாத அங்கே. டோன்ட் கோ தேர்.
போகாத அங்கே. டோன்ட் கோ தேர். உன் ஹோம்ஒர்க்கை செய்யி அப்படின்னு சொல்லணும். செய்யி உன் ஹோம்ஒர்க்கை. டூ யுவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் செய்யி. டூ யுவர் ஹோம்ஒர்க். என்ன நச்சரிக்காத, துணக்காத அப்படின்னு சொல்லணும். அதே தான் டோன்ட். நச்சரிக்கிறதுக்கு இல்லை துணக்கிறதுக்கு என்ன அப்படின்னா நேக். அப்போ டோன்ட் நேக் மீ. என்னை துணக்காத, என்னை நச்சரிக்காத. டோன்ட் நேக் மீ. என் கையை பிடித்துக்கொள். பிடித்துக்கோ என் கையை. பிடிச்சிக்கிறதுக்கு என்ன ஹோல்டுன்ற வேர்டு போதும். ஹோல்டு மை ஹேண்ட். என் கையை பிடித்துக்கொள். ஹோல்டு மை ஹேண்ட். அப்படி நினைக்காத. அப்படி நினைக்காத. நினைக்காத அப்படி. நினைக்கிறதுக்கு என்ன திங்க். அப்படிங்கிறதுக்கு என்ன ஸோ. அப்போ நினைக்காத டோன்ட் திங்க். அவ்வாறு ஸோ. அப்படி நினைக்காத டோன்ட் திங்க் ஸோ. யாரையாச்சும் கேளு. கேள் யாரையாவது. ஆஸ்க் சம்வான். யாரையாவது கேள். ஆஸ்க் சம்வான். யாரையும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லணும். கஷ்டப்படுத்துறதுக்கு பொதுவாக நம்ம பாதர்ன்ற வேர்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கஷ்டப்படுத்தாத டோன்ட் பாதர். யாரையும் அப்படிங்கிறது நம்ம எனி ஒன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாரையும் கஷ்டப்படுத்தாத டோன்ட் பாதர் எனி ஒன். யாரையும் கஷ்டப்படுத்தாத டோன்ட் பாதர் எனி ஒன். யூனிஃபார்ம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லணும். யூனிஃபார்ம் போடு. போடு யூனிஃபார்ம். இதுமாதிரி அணிதல் இதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா புட் ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ யூனிஃபார்ம் போட்டுக்கோ. போட்டுக்கோ யூனிஃபார்ம். புட் ஆன் த யூனிஃபார்ம். போதும். யூனிஃபார்ம் போட்டுக்கொள். புட் ஆன் த யூனிஃபார்ம். அந்த பென்சிலை கொடு. இதை எப்படி சொல்லலாம்? அந்த பென்சிலை கொடு. கிவ் தட் பென்சில் அப்படின்னு சொல்லலாம். கிவ் தட் பென்சில் அப்படின்னு சொல்லலாம். அந்த பென்சிலை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்லலாம்? கிவ் மீ தட் பென்சில். எப்படி சொல்லலாம்? கிவ் மீ தட் பென்சில். அதை இப்படியும் சொல்லலாம். ஹேண்ட் மீ தட் பென்சில். எப்படி சொல்லலாம்? அந்த பென்சிலை கொடு அப்படிங்கிறத ஹேண்ட் மீ தட் பென்சில் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போகாத. இது எப்படி சொல்லலாம்? அதே தான் நம்ம சேனலில் சொல்கிறது, நம்ம சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷில் சொல்கிற அதே மாடல் தான். போகாத அங்கே. டோன்ட் கோ தேர். அங்கே போகாத டோன்ட் கோ தேர். இப்போ பசங்க சேட்டை பண்ணும். செவுத்து மேலே சாஞ்சு நிற்கும். அப்போது செவுத்து மேலே சாயாத, சுவற்றின் மேல் சாயாதே அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? செய்யாத, சாயாத. டோன்ட். சாயறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லீன். டோன்ட் லீன் அகைன்ஸ்ட் த வால். எப்படி சொல்லணும்? செவுத்து மேலே சாயாத அப்படிங்கிறத டோன்ட் லீன் அகைன்ஸ்ட் த வால். ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும். ஓய்வு எடுத்துக்கொள். ஓய்வுங்கிறதுக்கு என்ன? ரெஸ்ட் சொல்லலாமா? எடுத்துக்கோ டேக். அப்போது ஓய்வு எடுத்துக்கொள். எடுத்துக்கொள் ஓய்வு. டேக் ரெஸ்ட். டேக் ரெஸ்ட். அவனுக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லணும். வெயிட் பண்ணாத டோன்ட் வெயிட். அவனுக்காக ஃபார் ஹிம். டோன்ட் வெயிட் ஃபார் ஹிம். அவனுக்காக வெயிட் பண்ணாத டோன்ட் வெயிட் ஃபார் ஹிம். அமைதியாக இரு. இது எப்படி சொல்லலாம்? இரு அமைதியா. பி சைலண்ட். எப்படி சொல்லலாம்? பி சைலண்ட் அப்படி சொல்லலாம். இது வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா கீப் சைலன்ஸ். எப்படி சொல்லலாம்? கீப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெயின்டைன் சைலன்ஸ். மெயின்டைன் சைலன்ஸ் இப்படியும் சொல்லலாம்.
அவசரப்பட்டு போகாத, அவசரமாக போகாத, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ரஷ் அப். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரஷ் அப். ரஷ் அப் அப்படின்னா அவசரப்பட்டு பதட்டமாக வேகமாக ஓடுறது. அதை செய்யாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ரஷ் அப். கவனமாக கேள். இதை எப்படி சொல்லலாம் பாருங்கள். கவனமாக கேள். லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. இதை கவனம் செலுத்து அப்படின்ற அர்த்தத்தில் பே அட்டென்ஷன். கவனம் செலுத்து, பே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கம்ப்யூட்டர் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறுத்துன்னு சொல்லணும். கம்ப்யூட்டர் ஓடாது, அதை ஸ்டாப் பண்ண முடியாது இல்லைங்களா? கம்ப்யூட்டரை ரன் ஆகிட்டுருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சரி, அது எப்படி கம்ப்யூட்டர் நிறுத்து, இது எப்படி சொல்லலாம்? சுவிட்ச் ஆஃப் த கம்ப்யூட்டர் சொல்லலாம். ஷட் டவுன் த கம்ப்யூட்டர். சுவிட்ச் ஆஃப் த கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஷட் டவுன் த கம்ப்யூட்டர். டர்ன் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். டர்ன் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய மொபைல் ஃபோனை தொடாத, இது எப்படி சொல்லலாம்? தொடாத என்னுடைய மொபைல் ஃபோனு. தொடாத, டோன்ட் டச். என்னுடைய, மை மொபைல் ஃபோன், அவ்வளோதான். டோன்ட் டச் மை மொபைல் ஃபோன். என்னுடைய மொபைல் ஃபோனை தொடாத. டோன்ட் டச் மை மொபைல் ஃபோன். பேசுகிறத நிறுத்து, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நிறுத்து பேசுவதை, அவ்வளோதான். பேசுகிறத நிறுத்து. ஸ்டாப். இப்போது பேசுகிறதுக்கு வந்து டாக் இல்லையா, அது கூட ஒரு ஐஎன்ஜி போட்டால் போதும். டாக்கிங். அப்போ எப்படி சொல்லணும்? ஸ்டாப் டாக்கிங். பேசுகிறத நிறுத்து. ஸ்டாப் டாக்கிங். கதவை திறக்காத, இது எப்படி சொல்லலாம்? கதவை திறக்காத. திறக்காத தான் முதல்ல சொல்லணும் இல்லையா? டோன்ட் ஓப்பன். கதவுக்கு என்ன? த டோர். டோன்ட் ஓப்பன் த டோர். கதவை திறக்காத. டோன்ட் ஓப்பன் த டோர். உன் வேலையை முடி, எப்படி சொல்லலாம்? முடி, கம்ப்ளீட் பண்ணு, அதுதான். ஓகேவா? அப்போ கம்ப்ளீட். உன்னுடைய வேலை, யுவர் ஒர்க். கம்ப்ளீட் யுவர் ஒர்க், அவ்வளோதான். பந்தை தூக்கி போடு, இல்லை ஏரி, இது எப்படி சொல்லலாம்? ஏரி, தூக்கி போடு. இதுக்கு என்ன? த்ரோ. எதை? த பால். த்ரோ த பால். த்ரோ த பால். இப்போ எழுதாத அப்படின்னு சொல்லணும். இப்போ எழுதாத. எழுதுறதுக்கு என்ன? ரைட். எழுதாத, டோன்ட் ரைட். இப்போ, நவ். டோன்ட் ரைட் நவ். எது வேண்டுமானாலும் கேள், இது எப்படி சொல்லலாம்? கேள் அப்படின்னா என்ன? ஆஸ்க். எது வேண்டுமானாலும் என்னை கேள். Ask me anything. Ask me anything. உன் வேலையை முடி, எப்படி சொல்லலாம்? முடி, கம்ப்ளீட் பண்ணு, அதுதான். ஓகேவா? அப்போ கம்ப்ளீட். உன்னுடைய வேலை, யுவர் ஒர்க். கம்ப்ளீட் யுவர் ஒர்க், அவ்வளோதான். பந்தை தூக்கி போடு, இல்லை ஏரி, இது எப்படி சொல்லலாம்? ஏரி, தூக்கி போடு. இதுக்கு என்ன? த்ரோ. எதை? த பால். த்ரோ த பால். த்ரோ த பால். இப்போ எழுதாத அப்படின்னு சொல்லணும். இப்போ எழுதாத. எழுதுறதுக்கு என்ன? ரைட். எழுதாத, டோன்ட் ரைட். இப்போ, நவ். டோன்ட் ரைட் நவ். உன் நேரத்தை வீணாக்காதே. உன் நேரத்தை வீணாக்காதே. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்.
Don't waste your time. எனக்கு ஞாபகப்படுத்து. எனக்கு ஞாபகப்படுத்து. எப்படி சொல்லலாம் பார்க்கலாமா? ஞாபகப்படுத்து இதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா ரிமைண்ட். எனக்கு மீ, ரிமைண்ட் மீ, அவ்வளோதான். ரிமைண்ட் மீ. அவனை எதுவும் கேட்காதே. அவனை எதுவும் கேட்காதே. கேட்கிறதுக்கு என்ன ஆஸ்க். கேட்காதே டோன்ட் ஆஸ்க். அவனை ஹிம் எதுவும் anything. Don't ask him anything. அவனை எதுவும் கேட்காதே. உன் கைகளை நீட்டு. உன் கைகளை நீட்டு எப்படி சொல்லலாம்? நீட்டு அப்படிங்கிறதுக்கு என்ன? ஸ்ட்ரெச். எப்படி சொல்லலாம்? ஸ்ட்ரெச். உன் கைகளை, your arms. Stretch your arms. Stretch your arms. குறுக்கிடாதேன்னு சொல்லணும். குறுக்கிடாத. ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் குறுக்கிடாதன்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குறுக்கிடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? இன்ட்ராப்ட். இன்ட்ராப்ட். செய்யாத டோன்ட். டோன்ட் இன்ட்ராப்ட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் இன்ட்ராப்ட். இப்போ ஒருத்தர் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், வேகத்தை குறைத்துக்கொள் அப்படின்னு சொல்லணும். இவ்வளோ ஸ்பீடாக ஓடாத, இவ்வளோ வேகமாக செய்யாத, மெதுவாக செய்ய அப்படிங்க அந்த அர்த்தத்தில் சொல்லணும். வேகத்தை குறைத்துக்கொள். எப்படி சொல்லலாம்? குறைத்துக்கொள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா ஸ்லோ டவுன். என்னது? ஸ்லோ டவுன். வேகம் அப்படிங்கிறத பேஸ் அப்படின்னு சொல்லலாம். உன்னுடைய வேகம், யுவர் பேஸ். அப்போது வேகத்தை குறைத்துக்கொள். ஸ்லோ டவுன் யுவர் பேஸ். ஸ்லோ டவுன் யுவர் பேஸ். எக்ஸசைஸ் செய்ய மறக்காத. உடற்பயிற்சி செய்ய மறக்காதன்னு சொல்லணும். மறக்காத. டோன்ட் ஃபர்கெட். என்ன செய்கிறதுக்கு? எக்ஸசைஸ் செய்ய. டு டூ எக்ஸசைஸ். உடற்பயிற்சி செய்ய மறக்காதே. டோன்ட் ஃபர்கெட் டு டூ எக்ஸசைஸ். டோன்ட் ஃபர்கெட் டு டூ எக்ஸசைஸ். மதிய உணவு சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம் இதை? ஹாவ் லஞ்ச். எப்படி சொல்லலாம்? ஹாவ் லஞ்ச். ஹாவ் யுவர் லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஹாவ் யுவர் லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். புத்தகத்து மேலே எதுவும் எழுதாத அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம் பாருங்க? எழுதாத டோன்ட் ரைட். எதையும் எனிதிங். புத்தகத்துக்கு மேலே ஆன் புக்ஸ். டோன்ட் ரைட் எனிதிங் ஆன் புக்ஸ். டோன்ட் ரைட் எனிதிங் ஆன் புக்ஸ். பொறுமை கொள் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா பொறுத்துக்கொள். கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? have patience. அப்படி சொல்லலாம். have patience. லேட்டு பண்ணாத. காலதாமதம் செய்யாதே. காலதாமதம் செய்யாதேன்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? டோன்ட் டிலே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் டிலே அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டோன்ட் பி லேட். டோன்ட் பி லேட் அப்படின்னு சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம் மூலமாக ஆங்கிலம் எப்படி பேசுகிறது அப்படின்றது கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஒரு செயலை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வேர்பை போட்டுக்கோங்க. அதை செய்ய வேண்டாம் அப்படின்னா அந்த வேர்புக்கு முன்னாடி டோன்ட்டு போட்டுக்க போகிறீங்க. அவ்வளோதான். இன்றைக்கி கற்றுக்கிட்டதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு எது ரொம்ப முக்கியம்? பேசணும். பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, நான் வீடியோ போட்டுட்டேன். நீங்களும் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் தானே என்னால் அடுத்தது வேறு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்படின்றத முடிவுக்கு வர முடியும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் ஒரு 5 கேள்விகள் தரேன். அந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில்
ஆன்சர் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து எந்த லெவலுக்கு நம்மளுடைய வீடியோவுடைய டிஃபிகல்ட்டி லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு என்னால் வர முடியும். உடனே சார் டெஸ்ட்டு வைக்கிறாரேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு யார்ட் ஸ்டிக். அவ்வளோதான். சரி, இப்போ கேள்விக்கு போகலாமா? எது வேண்டுமானாலும் என்னை கேள், கைகளை நீட்டாதே, உன் வேலையை முடி, பந்தை தூக்கி போடாதே, இரவு உணவு சாப்பிடு. இந்த 5 கேள்விகளுக்கும் கமெண்ட்டில் பதில் அளிக்கிறவர்களுக்கு ஒரு ஆஃபர் நம்மளுடைய சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேருந்து கொடுக்குறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 22/9/2024 மாலை 7 to 8, 7 மணிலேருந்து 8 மணி வரை ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரீ கிளாஸ், ஒரு கிளாஸ் இலவசமாக நடத்தப்படும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் லைஃப்பில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் தான் அந்த லைவ் கிளாஸ் எடுக்க போகிறேன். வாங்க, அட்டன் பண்ணுங்கள். வாங்க, லைவ் கிளாஸில் சந்திக்கலாமா?